வெல்கம் டு மை சேனல் டைலரிங் 360 தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷர்ட் கட் பண்ணுறதுக்கு சட்டையிலிருந்து அளவுகள் எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் அளவு எடுத்ததுக்கப்புறம் எப்படி ஒரு ஷர்ட் கட் பண்ணுறது, அது எப்படி டிச் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸை தொடர்ந்து ஒன் டே விட்டு ஒன் டே நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அளவு சட்டையில் அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்காக நான் ஒரு அளவு சட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதில் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அளவு சட்டையில் பேசிக்காக என்னென்ன அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லென்த்து, இறக்கம் எவ்வளோ இருக்குது, சட்டையோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாடி லூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எடுக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா ஷோல்டருடைய அகலம் எவ்வளோ இருக்குது, ஷோல்டரோட லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட இறக்கம் எவ்வளவு, ஸ்லீவோட லென்த்து எவ்வளவுன்னு எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவில் கீழ் சைடு, அதாவது ஆர்ம்ஸ் ரவுண்டு, இதோட ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத எடுக்கணும். இதை மட்டுமே வச்சு பார்த்திங்கன்னா ஒரு சட்டையை முழுசாக கட் பண்ணிடலாம். பட் எனக்கு இப்போ தான் நான் புதுசாக கற்றுக்கிறேன், எனக்கு ஷர்ட்டை பற்றி எதுவும் தெரியாது, அதை கட் பண்ணதே இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அடிஷ்னலாக சில அளவுகள் தேவைப்படும். அது இருந்தால் தான் பார்த்திங்கன்னா உங்களால் வெட்ட முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் முழுக்க ஈஸியாக, அதாவது எனக்கு சட்டை கட் பண்ண தெரியாது, ஒரு அளவு சட்டையிலேருந்து என்னென்ன அளவுகளை எடுத்தால் ரொம்ப ஈஸியாக, அதாவது ஒரு வாட்டி பார்த்தாலே போதும், திருப்பி ரெண்டாவது டைம் ஈஸியாக நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு அளவு எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி எடுக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அளவுகள்லாம் எடுப்போம், எவ்வளோ வருதுன்றதை நோட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கட்டிங்கில் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அது எப்படின்றத நோட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சட்டையோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 27 இன்ச்சு இருக்குது. அதாவது இது எந்த இடத்துலேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கு இல்லைங்களா, ஷோல்டரும் இந்த காலரும் ஜாயின் பண்ண இடத்துல எல் ஷேப்பில் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து கீழே ஃபைனலாக இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 27 இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கும், 27 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாடி லூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எடுக்கணும். இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சட்டையில் பட்டன் கட்டியிருக்க பக்கம் எடுக்காதீங்க. மேலே பட்டன் கோக்கிற பட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த பட்டியை இது போல் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ஃப்ரண்ட் தட்டு, பேக் தட்டு, ஸ்லீவ், இந்த 3 அட்டாச் ஆகிருக்க இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 11.25 இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்குவோம். 11.25 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இந்த இடத்துல எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சென்டரில் எவ்வளோ இருக்குது, அதாவது ஸோ இந்த இடத்துக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் சென்டராக ஒரு இடத்த மார்க் பண்ணி இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்றத நோட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11.25 தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த சட்டையில் எந்த ஒரு ஷேப்பும் எடுக்க கிடையாது. அதனால் கரெக்டாக மேலே எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா கீழேயும் இருக்குது. ஸோ சில சட்டையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மேலே வர அளவை விட சென்டரில் வர அளவு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு அளவுக்கு குறைஞ்சிருக்கலாம். இது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஷேப் எடுத்திருப்பாங்க. அதாவது சட்டை ஷேப் எடுத்தாங்கன்னா அழகாக பொசிஷனாக தெரியும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல ஷேப் எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி ஷேப் எடுக்கிறது, அதே மாதிரி இந்த ஆப்பிள் கட்டு எப்படி வைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். பேசிக்காக இந்த சட்டையை எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதாவது பேசிக்காக எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறதுன்றது மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் அதே 11.25 இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஷர்ட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா 27 எடுத்தாச்சு, பாடி லூஸ் பார்த்திங்கன்னா 11.25 எடுத்தாச்சு. ஸோ இந்த 2 அளவும் எடுத்தாச்சு. இது பேசிக்காக உங்களுக்கு கட் பண்ண தெரியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 அளவு மட்டும் எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசு அப்படின்றதுனால இன்னும் ஒரு அளவையும் மெஷர் பண்ணணும். அது ஏன் மெஷர் பண்ணணுன்றது கட்டிங்கில் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் என்ன இன்னொரு அடிஷ்னலாக நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டரும் ஃப்ரண்ட் தட்டும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்லீவுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல இருந்து இந்த
இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போ இந்த 6.5 இன்ச்சில் 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ 6 இன்ச்சு இருக்குது, 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணாங்கன்னா 5 இன்ச்சு வரும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 5 இன்ச்சு நோட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டையை பின்னாடி சைடு திருப்பி பேக் சைடு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 18.5 இன்ச்சு இருக்குது. ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லென்த்து 18.5 இன்ச்சு இருக்குது. ஸோ இந்த லென்த்து இந்த அளவு மட்டுமே போதும் ஒரு ஷோல்டர் கட் பண்ணுறதுக்கு எல்லா சட்டைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 18.5 இன்ச்சு இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்குவோம். இன்ச்சு நோட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ், அதாவது கை. இந்த கை வெட்டுறதுல தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நபர்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுவாங்க. என்னென்னா ஒழுங்காக ஜாயின் பண்ண வராத அளவுக்கு கையை வெட்டிடுவாங்க. அதாவது ரொம்ப சின்ன கையை வெட்டிட்டாங்கன்னா அக்குள் ரொம்ப கடிக்கும், அல்லது ரொம்ப பெருசாக வெட்டிட்டாங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்கும், தொலான்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த அளவு சட்டையில் இருக்கிற கை எந்த அளவில் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம எப்படி அளவு எடுத்து வெட்டுறது அப்படின்னா, இப்போ அது எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் ஆண்ட ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல இருந்து கீழே ஸ்லீவோடைய லென்த் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த்து 9 இன்ச்சு இருக்குது. ஸோ ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்குவோம். ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட அடி சைடு, அதாவது ஆர்ம்ஸ் ரவுண்டு, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 6.25 இருக்குது. 6.25ன்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. டோட்டல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும் எடுத்துக்குவோம், அதாவது அதில் பாதி மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6.25 இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம். 6.25 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த் எடுத்தாச்சு, ஆர்ம்ஸ் ரவுண்டு எடுத்தாச்சு. இந்த 2 அளவு மட்டுமே வச்சு நம்ம ஸ்லீவ் வெட்டிடலாம். பட் வெட்ட தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு இன்னும் 2 அளவு எடுக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு வெட்ட தெரியலனா மட்டும்தான் நான் இதை சொல்லி கொடுக்குறேன். பட்டு உங்களுக்கு வெட்ட தெரியும்னா ஈஸியாக வெட்டிடலாம். ஆனால் இந்த அளவு இருந்தால் உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஸ்லீவை வெட்டிட முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த் எடுத்தாச்சு, ஆர்ம்ஸ் ரவுண்டு எடுத்தாச்சு. இந்த 2 அளவு வச்சு மட்டுமே பேசிக்காக ஒரு ஸ்லீவை வெட்டிடலாம். அப்படி வெட்ட தெரியாது, நான் இப்போ தான் வந்து சட்டை புதுசாக கட் பண்ண கற்றுக்கிறேன், அதில் அளவு எடுக்க கற்றுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அளவு இந்த ஸ்லீவ்லேயே எடுக்கணும். இதை வந்து உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, மேபி சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவு அடியில் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஒரு கோடு போடணும். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக நேராக மேலே ஒரு கோடு போட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த கோடு இந்த கோட்டு வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத நோட் பண்ணணும். ஸோ இதிலிருந்து இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வருது. ஸோ நம்ம அதையும் நோட் பண்ணி வச்சுக்குவோம், 5 இன்ச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த 5 இன்ச்சியை ஸ்லீவோட மேல் சைடு வச்சு அதே 5 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே 5 இன்ச்சை மார்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த 5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல இருந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வருது. ஸோ அந்த 8 இன்ச்சை நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ 8 இன்ச்சை நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, இந்த எட்ஜில் இருந்து இந்த அக்கிள் ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்றதை எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5.25 வருது. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்குவோம், 5.25 இருக்குது. ஸோ இந்த அளவுகளை வச்சு இதில் என்ன அளவில் இருக்கோ ஸ்லீவு அதே அளவில் நம்மளால் ஈஸியாக வெட்ட முடியும். ஸோ அது எப்படின்றத கட்டிங்கில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த அளவுகள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டையில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 அளவுகளை நீங்கள் எடுக்க வேண்டி வரும். அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கட் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தால் அதை எடுக்க தேவையில்லை. பட் நீங்கள் புதுசு அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டியது வரும்.
இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு எந்த இறக்கத்தில் வச்சுருக்காங்க அப்படின்றத ஒன்று எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து 7.25 இன்ச்சில் வச்சுருக்காங்க. ஸோ பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்கெட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு அகலம் வச்சுருக்காங்க. பாக்கெட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. ஸோ இந்த 2 அளவும் பாக்கெட்டுக்கு. நெக்ஸ்ட்டு 3வது என்ன பார்த்தீங்கன்னா காலருடைய அளவு, காலர் எத்தனை இன்ச்சில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா காலர் இது போல் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து எடுக்கக்கூடாது, இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். இதிலிருந்து என்னென்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த 15 இன்ச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 15 இன்ச்சு வச்சு நம்ம வந்து காலர் டிசைன் பண்ணும்போது எந்த ஒரு அளவும் போட போகிறதில்ல. நம்ம காலர் வைக்கிறதுக்காக மட்டுமே இந்த 15 இன்ச்சியை நோட் பண்ணுறோம். ஸோ இந்த 15 இன்ச்சு காலர் தான் நம்ம திரும்பவும் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக 15 இன்ச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலர் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு காலர். ஸோ இந்த அளவுகளை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு சட்டையை கட் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுகளை வச்சு எப்படி ஒரு சட்டை கட் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இதோட தொடர்ச்சியை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.